இந்தியா ஒரு புனித பூமி. மகான்கள், ரிஷிகள் மற்றும் பக்தர்கள் நம் மத்தியில் நடந்து சென்று உண்மையான பக்தி, பணிவு மற்றும் கடவுளிடம் சரணடைத்தல் உண்மையில் என்ன என்பதே தங்கள் வாழ்க்கையின் மூலம் காட்டிய பூமி. இந்தியாவின் மகத்தான துறவிகள் என்ற இந்த தொடரில் அத்தகைய தெய்வீக ஆத்மாக்களை நாம் நினைவுகூர்கிறோம். மேலும் அவர்கள் வழியாக பாய்ந்த சிவபெருமானின் எல்லையற்ற கருணையையும் நாம் நினைவுகூர்கிறோம். இது எங்கள் தொடரின் 8வது வீடியோ. அப்பர், திருநீலகண்ட நாயனார், நந்தனார் மற்றும் பலவற்றில் முந்தையவற்றே தவறவிட்டு இருந்தால் விளக்கத்தில் உள்ள இணைப்புகளை பார்க்கவும். அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இறைவனின் கருணையின் ஒரு ஒளிக்கதிர். இன்று நாம் ஒரு மகத்தான ஞானி, துறவியை நினைவு கூர்வோம். ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் சிவபெருமானின் அம்சமாக போற்றப்படும் அத்வைத வேதாந்தத்தின் ஒரு மாபெரும் அகிலவித்தகர். அப்பைய தீட்சிதர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். தமிழ்நாட்டின் ஆரணி அருகிலுள்ள அடையப்பாளம் என்னும் ஊரில் வேத பாராயணம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார். சிறிய வயதிலேயே அவர் 14 வித்யாக்களில் வேதங்களின் முக்கிய கல்வி பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றார். மன்னர்களும் பண்டிதர்களும் அவரை மரியாதையுடன் போற்றினர். குறிப்பாக வேலூர் மன்னர் சின்னபொம்ம நாயக்கர். ஆனால் அப்பையருக்கு இந்த பாண்டித்தியம் பெருமைக்காக அல்ல, சிவபெருமானின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்படும் மாலையாக இருந்தது. அவருடைய எழுத்து 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை உருவாக்கியது. வேதாந்தம், சைவ சிந்தாந்தம், மீமாம்சா, கவிதை, யாகங்கள், ஸ்தோத்திரங்கள் போன்ற அனைத்து பிரிவுகளிலும். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி அவரை பற்றிய பாரம்பரியத்தில் மிகவும் பிரசித்தமானது என்னவென்றால் அவரது வாழ்வியல் வழியே வெளிப்பட்ட சிவபெருமானின் அற்புதங்கள். வேலூரில் அப்பையருக்கு மன்னர் சின்னபொம்ம நாயக்கரின் மிகுந்த மரியாதை இருந்தது. ஆனால் பொறாமை ஒரு ஆபத்தான நெருப்போ. தீவிர வைஷ்ணவனான அரண்மனை பண்டிதரான சீனிவாச தத்தாச்சாரியார் அப்பையரின் புகழ் அதிகரித்ததை பொறுக்காமல் அவருக்கு எதிராக விதவிதமான சூழ்ச்சிகளை செய்தார். ஒருநாள் அறிஞர் தாத்தாச்சாரியர் அப்பைய தீட்சிதர் பக்தர்களை அவமதித்து தனது இடது கையால் ஆசி தருகிறார் என்று அரசரிடம் குற்றம் சாட்டினார். இதை குறித்து அரசர் அப்பையாவிடம் கேள்வி கேட்டபோது அப்பையர் அமைதியாக அரசரின் ஓவியத்தை கொண்டு வரச் சொன்னார். அவர் தனது வலது கரத்தை அந்த ஓவியத்தின் மீது வைத்தவுடன் உருவப்படம் உடனடியாக தீப்பிடித்து சாம்பலாக மாறியது. அப்போது அப்பையர் விளக்கமாகச் சொன்னார், என் வலது கை எப்போதும் என் இதயத்தின் மேல் வைத்து பரமஜோதி ஆன சிவனை தியானிக்கிறது. அந்த தவ போராட்டத்தின் வெப்பம் ஆன்மீக பரிபாகம் இல்லாதவர்களை இருத்துவிடும். அதனால்தான் நான் பக்தர்களை இடது கரத்தால் ஆசிர்வதிக்கிறேன். அப்பையாவின் தவத்தின் ஆழத்தை உணர்ந்த மன்னன் திகைத்துப் போனான். குற்றச்சாட்டு அங்கு முடிந்தது. சூனியம் காரணமாக ராணி நோய்வாய்ப்பட்ட போது அவரை குணப்படுத்த முடியாத பலரும் தோல்வியடைந்த போது அப்பையர் மந்திர ஜபத்தால் அவளை குணப்படுத்தினார். இதனால் மன்னரின் நம்பிக்கை மேலும் பெருகியது. பொறாமையால் எரிந்த தத்தாச்சாரியார் ஒரு விஷ்ணு கோயிலில் அப்பையாவுக்கு வழங்கப்பட்ட சரணாமிரத்தில் கொடிய விஷத்தை கலக்க ஒரு புரோகிதருக்கு லஞ்சம் கொடுத்து தூண்டினார். அதே அப்பையர் பெற்றபோது சிவனை மட்டுமல்ல ஹரியையும் தம் உள்ளத்தில் வணங்கி குடித்தார். பகவானின் அருளால் விஷம் அமிர்தமாக மாறியது. அவர் தீண்டப்படாமல் இருந்தார். மற்றொரு சதித்திட்டத்தில் அவரை கொல்ல இரவில் வீரர்கள் அனுப்பப்பட்டனர். அவர்கள் தங்கள் வாள்களை உயர்த்திய போது திடீரென்று சிலைகளைப் போல உறைந்து போனார்கள். அசைய முடியவில்லை. சதி அம்பலமாகி அப்பையர் மனத்தில் விரும்பிய போதுதான் அவர்களின் உடலும் அசைவையும் மீண்டும் பெற்றனர். விரிஞ்சிபுரம் பயணத்தின் போது அப்பையரின் வாழ்க்கையில் மிக அதிசயமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அதே பொறாமை கொண்ட தத்தாச்சாரியரின் தூண்டுதலால் சில கொள்ளையர்கள் அப்பையரையும் அவரது சீடர்களையும் தாக்கினர். இந்த அதர்மத்தைக் கண்டு அப்பையர் ஆழ்ந்த கோபத்தில் கண்களை திறந்தபோது தபஸ் சக்தியால் நெருப்புத் தீப்பொறிகள் பீரிட்டன. தாக்குதல் நடத்தியவர்கள் மற்றும் தத்தாச்சாரியா கூட சாம்பலாக இருந்துவிட்டனர். ஆனால் கதை கோபத்தில் முடிவடையவில்லை. சாம்பலை பார்த்தவுடன் அப்பையரின் இதயம் கருணையால் உருகியது. அவர் அந்த சாம்பலை தொட்டு சிவபெருமானை தாழ்மையுடன் பிரார்த்தித்தார். அதிசயம்! அவர்கள் அனைவரும் மீண்டும் உயிர்த்தெழுந்தார்கள். சக்தியும் கருணையும் கலந்த இந்த அற்புதத்தைக் கண்டு தத்தாச்சாரியர் முழுமையாக மனம் மாறி அப்பையரின் பாதத்தில் விழுந்தார். அப்பையரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர் பக்ஷி தீர்த்தத்தில் 48 நாட்கள் தீவிர வழிபாடு செய்து தனது வாழ்க்கையை சீர்திருத்தினார். இந்த கதைகள் ஒரு பெரிய உண்மையை சொல்கின்றன. ஒரு உண்மையான துறவி பயங்கரமான ஆன்ம சக்தியை பெற்றிருந்தாலும் அவரது மிகப்பெரிய மகிமை மன்னிப்பு. ஒருமுறை மன்னன் சின்னபொம்மன் அப்பையரை சந்திக்க வந்தபோது அப்பையர் கடுமையான காய்ச்சலால் வாடிக்கொண்டிருந்தார். தயக்கமின்றி அப்பையர் தனது மான்தோல் ஆசனத்தை தொட்ட உடனே அந்த காய்ச்சல் முழுவதும் ஆசனத்துக்கே மாறி அது நடுக்கத்துடன் அதிரத் தொடங்கியது. ஆனால் அப்பையர் முற்றிலும் குணமடைந்தார். அவர் மென்மையாக விளக்கினார், நோயும் துன்பமும் பிராரப்த கர்மாவால் ஏற்படுகின்றன. அவை அனுபவிக்கப்பட வேண்டும். நான் சேவை செய்ய வேண்டிய போது நான் காய்ச்சலை தற்காலிகமாக மாற்றி பின்னர் அதை திரும்ப பெறுகிறேன். மன்னன் மருந்து எடுத்துக்கொள்ளுமாறு பலமுறை வேண்டினாலும் அப்பையர் மறுத்துவிட்டார். பெரிய தவசிகளும் தங்களின் விதியை மதிக்க வேண்டும் என்று கூறினார். டோட் அப்பையரின் கட்டுப்பாடு, தவம் மற்றும் ஆன்மீக ஆற்றலை கண்டு மன்னர் வியப்படைந்தார். ஒரு கிராம கோயிலில் சாஸ்த பகவானின் சிலை மூக்கின் மீது விரல் வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல அமர்ந்திருந்தது. பாரம்பரிய கதையில் ஒருநாள் ஒரு மகான் வந்து இந்த நிலையில் இருக்கும் உண்மையான காரணத்தை வெளிப்படுத்துவார். அப்போது சாஸ்தா தனது விரலை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அரசர் அறிஞர்களிடம் காரணம் கேட்டார். தாத்தாச்சாரியர் ஒரு பாடலை சொன்னார். ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அப்போது அப்பையர் பேசினார்.
என் தந்தையின் மனைவியான கோரியே அம்மா என்று அழைக்கலாம். ஆனால் என் அம்மாவின் கணவனின் மனைவியான மகாலட்சுமியை நான் எவ்வாறு அழைப்பேன்? ஹரி கஹரின் தெய்வீக உறவை பற்றிய இந்த ஆழமான நுண்ணறிவை வெளிப்படுத்தியவுடன் சாஸ்தாவின் சிலை அற்புதமாக தனது விரலை உயர்த்தி பண்டைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது. அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு. ஒரு மிகப்பெரிய பசுபந்த யாகத்தில் மஞ்சள் ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் ஹோமகுண்டத்தில் அர்ப்பணிக்கப்பட்டன. அங்கு இருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியளிக்கும் வகையில் அதே பீதாம்பரங்களும் ஆபரணங்களும் உடனே காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமான் சிலையை அலங்கரித்தபடி தோன்றின. திருப்பதியில் நிகழ்ந்த தெய்வலீலை. ஒருமுறை அப்பையர் திருப்பதிக்கு யாத்திரை சென்றார். அந்த நாட்களில் மதவிரோதம் அதிகமாக இருந்தது. ஒரு பெரிய சைவன் என்பதால் திருவேங்கடேசரின் சந்நிதியில் அவரை உள்ளே விட சில அதிகாரிகள் மறுத்தனர். ஆனால் அப்பையர் அதற்கு கோபப்படவில்லை. எவருடனும் வாதிக்கவில்லை. அவர் அமைதியாக தன் உள்ளத்துக்குள் திரும்பி ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தார். பெருமாளே, வெங்கடேசர் என்று அழைக்கப்பட்டாலும் மகாதேவர் என்று அழைக்கப்பட்டாலும் நீங்கள் ஒருவர்தான். தயவு செய்து இந்த குறுகிய தன்மையை எங்கள் இதயங்களிலிருந்து அகற்றுங்கள். மறுநாள் காலை கருவறையின் கதவுகள் திறக்கப்பட்ட போது அர்ச்சகர்கள் திகைத்துப் போனார்கள். திருமலையின் கம்பீரமான விஷ்ணுமூர்த்தி சிவபெருமானின் ரூபத்தில் காணப்பட்டது. அதிர்ச்சியடைந்த அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அப்பையரின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அசல் வடிவத்தை மீண்டும் பெற வேண்டுமென வேண்டினர். அப்பையர் கருணையுடன் மறுபடியும் பிரார்த்தனை செய்தார். மூர்த்தி அதன் பழக்கமான விஷ்ணு வடிவத்தில் மீண்டும் பிரகாசித்தது. இன்று வரை இந்த லீலை நமக்குச் சொல்லும் செய்தி. ஹரியும் ஹரனும் ஒருவரே. இறைவன் பெயர் வடிவம் என்கிற குறுகிய எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர். அன்பும் பக்தியும் மட்டுமே முக்கியம். சிவ ஸ்வரூப தரிசனம். ஒருநாள் அப்பையரின் மனைவியும் சீடர்களும் அவருடைய உண்மையான தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தும்படி பிரார்த்தித்தார்கள். அப்பையரும் சம்மதித்தார். சித்தாசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த சமாதியில் நுழைந்தார். திடீரென்று அவருடைய உடலிலிருந்து ஒரு தேஜோமயமான புருஷர் சிவபெருமான் ருத்ராட்சம் விபூதி மற்றும் தெய்வீக ஆயுதங்களால் அலங்கரிக்கப்பட்டு வர்ணிக்க முடியாத பிரகாசத்துடன் வெளிப்பட்டார். ஒரு கணம் அங்கு இருந்த அனைவரும் அப்பையர் உருவகப்படுத்திய சிவ தத்துவத்தை நேரில் அனுபவித்தார்கள். பின்னர் அந்த தெய்வீக தரிசனம் மறைந்து அப்பையர் தனது சாதாரண நிலைக்கு திரும்பினார். உள்ளத்தில் நிகழ்ந்த அதிசயம் உன்மத்த பஞ்சசதி. ஒருநாள் அப்பையர் தன்னைத்தானே பரிசோதிக்க நினைத்தார். நான் மயக்க நிலையில் இருந்தாலும் என் நெஞ்சம் சிவனை நினைவுகூருமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றார். அதற்காக அவர் ஊமத்தை தாவரத்தின் சாறு மிக வலுவான மயக்க மருந்து குடித்தார். சீடர்களிடம் சொல்லினார், இந்த நிலையில் நான் சொல்வதை அனைத்தையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல அவரது வெளிப்புற மன கட்டுப்பாடு தளர்ந்தது. அவர் உன்மத்தன் போல தடுமாறி முணுமுணுத்து உலகை கூட அறியாதவர் போல் தோன்றினார். ஆனால் அந்த பைத்தியக்காரத்தனமான நிலையில் இருந்து வந்த வார்த்தைகள் அவையெல்லாம் அர்த்தமற்ற உச்சரிப்புகள் அல்ல. அது சிவபெருமானிடம் தூய பக்தியின் அசைக்க முடியாத நீரோட்டமாக இருந்தது. சரணம் சரணம் என்று கூவி பிறவி இறப்பு சுழற்சியில் இருந்து தன்னை விடுவிக்கும்படி வேண்டி தன் உடலும் மனமும் ஆத்மாவும் முழுவதுமாக சிவபெருமானின் திருவடிகளில் அர்ப்பணிக்கப்பட்ட கவிதை வரிகள் வெளிப்பட்டன. அவைதான் ஆத்மார்ப்பண ஸ்துதி அல்லது உன்மத்த பஞ்சசதி. வெளிப்புற மனம் அசைந்த போதும் நாமஸ்மரணத்தில் நனைந்த இதயம் தன்னிச்சையாக அவரது நாமத்தை பாடும். அதுவே உண்மையான ஆன்மீக பேத்தியம். திருவான்மியூரில் நிகழ்ந்த அருள் லீலை. அப்பையர் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் சென்னை அருகிலுள்ள திருவான்மியூர் பகுதியில் தங்கியிருந்தார். அங்கே இருந்து அவர் தினமும் நடந்து மருந்தீசுவரர் கோயிலுக்கு தரிசனத்திற்குச் செல்வார். ஒரு வருடம் கடும் வெள்ளம் காரணமாக கோயிலை அடைய முடியாத சூழல் ஏற்பட்டது. அப்பையர் தூரத்தில் நின்று ஆழ்ந்த பற்று நிறைந்த இதயத்துடன் தரிசனத்திற்காக ஏங்கினார். அவர் பக்திக்கு பதிலளிப்பது போல் மிக அரிதாக நிகழும் ஒரு விஷயம் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மருந்தீசுவரர் தம் சந்நிதியை மேற்கே நோக்கி திருப்பி அப்பையருக்கு தூரத்திலிருந்து கூட தரிசன வாய்ப்பை வழங்கினார். இன்றும் அந்த மேற்கு நோக்கியுள்ள சந்நிதி பக்தர் மீது பகவானின் கருணையாக நினைவு கூறப்படுகிறது. புனித யாத்திரைகள். அப்பைய தீட்சிதர் நந்தி ஹில்ஸ், திருவையாறு, மதுரை, இராமேஸ்வரம், சிவகங்கை, ஜம்புகேஸ்வரம், ஸ்ரீரங்கம், சுவேதாரண்யம், காஞ்சிபுரம், காசி, வேதாரண்யம், சிதம்பரம், விருத்தாசலம், திருவண்ணாமலை, விரிஞ்சிபுரம் உள்ளிட்ட அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரையாகச் சென்றார். சிதம்பரத்தில் திரு நடராஜருடன் சாயுஜ்யம். வாழ்க்கையின் இறுதி நாட்களில் அப்பையர் மயிலாடுதுறை அருகிலுள்ள திருவாலங்காடு ஞானப்பிரகாச ஆசிரமத்தில் தங்கி அங்கிருந்து அடிக்கடி சிதம்பரத்துக்குச் சென்று திரு நடராஜரின் தரிசனம் செய்வார். ஒரு புனித பௌர்ணமி நாளில் அப்போது சுமார் 73 வயதான அப்பையர் சிதம்பர கோயிலின் பஞ்சாட்சர படிகளில் ஏறி அங்கே இருந்த பக்தர்களது கண் முன்னால் நடராஜர் சிலையில் மறைந்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. அதே நேரத்தில் அவர் தனது உடலை அமைதியாக தனது ஆசிரமத்தில் விட்டுச் சென்று விட்டார் என்ற செய்தி வந்தது. பக்தர்கள் இதை சிவசாயுஜ்யம், சிவபெருமானுடன் முழுமையான ஐக்கியம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவருக்கென தனி சமாதி இல்லாததற்கு காரணம் அவரின் உண்மையான சமாதி சிதம்பரத்தில் உள்ள நடராஜரின் வடிவம் என்பதுதான். அப்பைய தீட்சிதரது இலக்கிய பணிகள். அப்பைய தீட்சிதர் வேதாந்தம், சைவம், பக்தி இலக்கியம், யாகயஜ்னங்கள், கீர்த்தனைகள் என 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை எழுதிய அற்புதமான பன்முக அறிஞர். பக்தி இலக்கியங்களில் இவரது பங்களிப்புகள் இருந்தாலும் கர்நாடக இசையில் கீதம் மற்றும் ஸ்லோகங்களின் ராகமாலிகா வடிவில் உள்ள சில பாடல்கள் வழக்கில் உள்ளன. அவரது ஸ்லோகங்களில் இருந்து சில வரிகள்
மற்றும் அவரது கீதங்களில் இருந்து சில வரிகள். மார்கபந்து ஸ்தோத்திரம். शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव फालावनं रकिरीटं फालनेत्रार्चिषादग्धपञ्चेषु कीटं शूलाहतारातिकूटं शुद्धमर्थेन्दुचूडं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव अपीत कुचाम्बास्तव. आनन्द सिन्धुलहरीम् अमृतांशुमौले आसेविनामृतनिर्मितवर्तिमक्ष्णोः आनन्दवल्लिविततेरमृतार्द्रगुच्छम् अम्ब स्मराम्यहम् अपीतकुचे वपुस्ते. आत्मार्पणस्तुति. कस्ते बोद्धुं प्रभवति परं देवदेव प्रभावं यस्मादित्तं विविधरचना सृष्टिरेषा बभूव. भक्तिग्राह्यस्त्वमिह तदपि त्वामहं भक्तिमात्रात् स्तोतुं वाञ्छाम्यतिमहदिदं साहसं मे सहस्व. श्लोकं मौलौ गंगा. मौलौ गंगा शशाकौ करचरणतले शीतलांगा भुजंगा पावे भागे दयार्द्रां हिमगिरितनया चन्दनं सर्वगात्रे चन्दनं सर्वगात्रे सर्वगात्रे. गीतं रागं मोहनं. वरवीणा मृदुपाणि वनरुहलोचनराणि सुरुचिरवम्बरवेणि सुरनूतकल्याणि. गीतं रागं नाट्य. अमरी कबरी भार भ्रमरी मुखरी कृतं धूरी करोतु धूरितं गौरी चरणं पङ्कजम्. இவற்றின் மூலம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த செய்தி மிகவும் உயர்ந்தது. ஆழ்ந்த தத்துவமும் ஆழ்ந்த பக்தியும் தனித்தனியல்ல. ஞானம் பக்தியின் பாதத்தில் பணிந்தால் அதுதான் உண்மையான ஞானம். அதுதான் பரிசுத்தமான அறிவு. ஸ்ரீ அப்பைய தீட்சிதரை நினைவுகூரும் இந்த நேரத்தில் நாம் இவ்வாறு பிரார்த்திப்போம். ஓ மகாதேவா, அவரைப் போல தெளிவு நிறைந்த மனதே, அவரைப் போல மென்மையான இதயத்தே, அவரைப் போல அசைக்க முடியாத நம்பிக்கையே, எங்களுக்கும் அருள் புரிவாயாக. உன் ரூபங்களில் எவ்வித வேறுபாடும் காணாமல் எப்போதும் உன் நினைவிலேயே வாழ எங்களே அருள் புரிவாயாக. ஓம் நம சிவாய.